அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். கந்த சஷ்டி திருவிழா இப்போது நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் கந்த சஷ்டி விரதம் கடைபிடித்துட்டு இருக்கீங்க. நீங்கள் நினைத்தபடி நினைத்த காரியம் முருகனின் அருளால நிச்சயமா நடக்கும். உங்கள் விரதத்திற்கேற்ற பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நம்ம சேனல்ல முருகப்பெருமானுக்குரிய ஒவ்வொரு வழிபாடு பற்றியும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் சத்ரு சம்ஹார வேல் பரிகார யாகவேள்வியில் உங்கள் பெயருக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் முருகப்பெருமானுடைய பக்தராக இருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முருகன் அப்படின்ன உடனே வேலும் மயிலும் தான் நமக்கு ஞாபகம் வரும். அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலும் மயில் இறகும் கண்டிப்பாக இருக்கணும். முருகன் வழிபாடு செய்கிறவங்க வீட்டில், உங்கள் வீட்டில் ஏற்கனவே வேல் இருக்குன்னா இந்த சஷ்டி நாட்களில் தவறாமல் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. இந்த வேல் வைத்திருப்பவர்கள், அது மட்டும் இல்லாது இல்லைங்க என்கிட்ட இப்போ நான் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை அப்படிங்கிறவங்களும் கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை தினம்தோறும் ஒரு 3 நிமிடம் முருகனை நினைத்து, முருகனின் வேலை நினைத்து சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு வரி மந்திரத்தை சொன்னாலே போதும். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஐம் ரீம் வேல் காக்க, ஓம் ஐம் ரீம் வேல் காக்க எனும் இந்த ஒரு வரி மந்திரத்தை சொன்னீங்கன்னா சண்முக கவசத்தையே பாராயணம் செய்த பலனும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது இந்த மந்திரம். அதுவும் வேல் வைத்திருப்பவர்கள் வேலுக்கு முன்னாடி ஒரு எலும்புச்சம்பளத்தை கையில் வச்சுட்டு சொல்லிட்டு அந்த எலும்புச்சம்பளத்தை வேலுக்கு பக்கத்தில் வைங்க. மறுநாள் காலையில் எழுந்ததும் அந்த எலும்புச்சம்பள சாரை ஒரு சொம்பு தண்ணீரில் புழிஞ்சு அதை உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க. எதிரி தொல்லை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது. இப்போ நான் சொன்ன இந்த 2 விஷயங்களை நீங்கள் இந்த கந்தசஷ்டி நாளில் எப்போ நேரம் கிடைச்சாலும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.